ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு சீர்திருத்தம் அப்படின்ட்டு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து எல்லா பக்கமே கொடுத்துட்ருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எலெக்ஷனுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இது ஃபில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், அப்படி இப்படிலாம் போயிடும் அப்படின்லாம் பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஜனன தேதி அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு செகண்டா, அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு, அடுத்து பிதாவின் பேர் ரக்ஷிதாவின் பேர் அப்படின்னா அப்பா பேர் இல்லைனா கார்டியன் நேமு, சரிங்களா. அடுத்தது பிதாவோட ரக்ஷிதாவின் இபிஐசி நம்பர்னால் அவங்களோட ஓட்டர் ஐடி, அதாவது லப்யமானங்கள் அப்பா ஓ இல்லை கார்டியன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை போட்டால் போதும். அது ஆப்ஷனல் தான், அதுவே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதாவின் பேர் அப்படின்னா அம்மாவோட பேர், அடுத்தது மாதாவின் இபிக் நம்பர் லப்யம்னா அம்மாவோட உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதோட தெரிஞ்சதுன்னா அங்கே எழுதிக்கலாம், இல்லைனா அந்த இடத்த பிளாங்காக விட்டு பேர் அப்பா பேர் அம்மா பேர் அங்கே விட்டு அங்கே எழுதியிருந்தீங்கன்னா போதும். பங்காளியோட பேர் அப்படின்னா கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உங்களோட பார்ட்னரோட பேர் எழுதிட்டு கீழே வந்து பங்காளியோட எபிக் நம்பர், அதாவது அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அவங்களோட அதை எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இதை ஃபில் பண்ணால் போதும். மேலே ஃபோட்டோ இருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் அட்ரஸ் இருக்கும். மேலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிரம நம்பர், அதாவது எந்த ஊரில் இருக்குங்க அட்ரஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பாக்ஸில் மேலே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாக்ஸில் எங்கே ஓட்டு போடுற பூத்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில் பண்ணோன்னா ஓட்டரோட பேர், இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல வந்து எஸ்ன்னு போட்டுக்கலாம். எபிக் நம்பரும் உங்களோட எபிக் நம்பர் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஜில்லானா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. இப்போ நான் வந்து பாலக்காடுன்னு எழுதிட்டேன். சமஸ்தானத்தின் பேர். இப்போ இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நியமசபா மண்டலம் எங்கே வரும் அப்படின்னா எனக்கு ஜில்லாவும் பாலக்காடு தான். சமஸ்தானத்தின் பேர் ஸ்தானம்னா ஸ்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கேரளான்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நியமசபா மண்டலம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மலம்புலா வரும், மலம்புலா எழுதிக்குவோம். நம்ம நம்பர் வந்து தெரிஞ்சு எழுதிக்கலாம், இல்லைனா மேலேயே அந்த செகண்ட் பாக்ஸ்லேயே எழுதியிருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச பிஎல்ஓ கொடுக்குறாங்களே மேலே அவங்களோட பேரும் அவங்க ஃபோன் நம்பரும் வந்துடும். ஃபோன் நம்பரை மறைச்சிட்டேங்க, உங்களோட பிஎல்ஓ நேம் அங்கே பேர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி டவுட்ஸ் இருந்தால் கேட்கல. இல்லைனா அவங்ககிட்டயும் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிஞ்ச ஃபஸ்ட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, அப்பா பேர், அப்பாவோட ஓட்டர் ஐடி பேர் நம்பர் தெரிஞ்சால் எழுதிக்கங்க. இல்லைனா அம்மா பேர், அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க. அடுத்தவங்க பார்ட்னர் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிடும், ஒய்ஃபோ ஹஸ்பண்டோனா அவங்களோட பேர், அவங்களோட நம்பர் தெரிஞ்சால் அங்கே நீங்கள் எழுதிக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது, ஃபில் பண்ணிட்டு கீழே இங்கே சைன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சைன் போட்டு மேலே ஒரு ஸ்கேனர் இருக்கும்.